நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை. இந்த இசைக்கில்லை ஈடு இணை. Welcome to Airtel Super Singer Junior 3 powered by Sunface Dream Cream. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். இந்த வாரம் முழுவதும் நம்ம பார்த்து ரசிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது 3G medley round. அது மட்டுமா இந்த வாரம் முழுவதும் நிறைய சுவாரஸ்யம், நிறைய உற்சாகம், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்ங்க. ஏன்னா இந்த வார கடைசியில நமக்கு தெரிய போகுது Top 10 contestants of Super Singer Junior 3. So எல்லாருக்குமே நிறைய டென்ஸான மொமெண்ட்ஸ், நிறைய சந்தோஷமான தருணங்கள் நம்ம பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம். இது வரைக்கும் 4 போட்டியாளர்கள் ஸ்பாட் செலக்ட் ஆயிருக்காங்க. அண்ட் இன்னையோட முடிவில் நம்மளோட டாப் 10 contestants யார் யாருன்னு நமக்கு தெரிய வரும். நிறைய எக்ஸைட்மெண்ட், நிறைய நர்வஸ்னஸ். உடனடியாக பெர்ஃபார்மன்ஸஸ் ஆரம்பிச்சிடலாம்ப்பா. நம்மளோட பெர்ஃபார்மன்ஸஸ் ஆரம்பிக்கிறதுக்கு லெட்ஸ் வெல்கம் நம்ம 4 முக்கியமான நபர்கள். தமிழகத்தின் ராக் ஸ்டார் மனோஜி, என்றென்றும் புன்னகையுடன் கானகோயில் சித்ராமா, the sweet, the cute and the very bubbly Shivaji, and our strong pillar of support, India's leading voice expert, the one and only Mr. Anant Vaidyanathan. நம்மளுடைய டாப் 10 செலெக்ஷன்ஸ் ரொம்ப சுவாரஸ்யமா, ரொம்ப காம்படிட்டிவா போயிட்டு இருக்கு. ஆனா அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய சுற்றுக்களை தாண்டி, நிறைய போட்டிகளை தாண்டி கடைசியில் ஒருத்தங்களுக்கு தான் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 அப்படிங்கிற டைட்டில் கிடைக்கும். அதோட அருண் எக்ஸலோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 bedroom டவுன் ஹவுஸ் ஒன்றும் காத்துட்டு இருக்கு. 3 தலைமுறை பாடல்கள் தேர்ந்தெடுத்து ஒரு மெட்லியா அழகா நம்ம கண்டெஸ்டன்ஸ் இந்த மேடையில பாடிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த வார கடைசியில நமக்கு தெரிய வரப்போகுது டாப் 10 contestants of Super Singer Junior 3. இடங்கள் அப்படியே ஸ்லோவா ஃபில் ஆயிட்டே போகுது. We have a new addition in the group. SSJ01 Jayant, SSJ02 Rakshita, SSJ03 Anjana and SSJ04 Pragati. Alright, okay. அந்த 5வது சீட்டை யார் வந்து பிடிக்க போறாங்க, நம்மளோட அடுத்த கண்டெஸ்டன்ட்டா, அவங்கள பத்தி சொல்லணும்னா என்னங்க, இன்னைக்கு நாளைக்கு மத்த நாளைக்கு நடிச்சா கூட பத்தாது. ஏன்னா அவங்க தான் இந்த சீசனோட நேஷனல் அவார்ட் வினர். லெட்ஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ் யாழினி. Hi baby. Hi Ka. How are you? Fine. Looking very cute. Thank you. Okay, இன்னைக்கு எந்த தீமோட வந்திருக்கீங்க? செத்து போனதுக்கப்புறம் ஆவியாக வருவாங்கல்ல அந்த பாட்டு. ஸோ ஆவி தான் தீமா? ஓகே, நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்டுடலாம். ஆவி அப்படிங்கிற தீம் வச்சிருக்காங்க யாழினி. ஸோ நான் அவங்க கிட்ட கேட்டேன், ரொம்ப நல்ல தீம்மா, நீ ஆவிய நோ நோ நான் அழுது நீங்க பார்த்தது இல்லையே. ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन டைம். ஃபேஸ் டு ஃபேஸ் நீங்க வந்து ஒரு ஆவியை பார்த்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? ரியாக்ஷன் ஷாட் மட்டும் எங்களுக்கு தேவை இப்போ. அடே சித்ராமா, நம்பிக்கை இருக்கா? பேயெல்லாம் எல்லார் கண்ணுக்கும் தெரியாதுன்னு நான் நம்புகிறேன். கடவுளை ரொம்ப ப்ரே பண்ணுறவங்களுக்கு எல்லாம் பேய்ங்கிற ஒரு ஃபீலிங்கே இருக்காதுன்னு என்னோட நம்பிக்கை. அதனால மனுஷரை தான் பயப்படணும், ஆவியெல்லாம் ஒன்றும் வராது. மனோஜி வந்து இந்த மூடுக்குள்ள போயிட்டாரு. இப்போ சுபாஜி நீங்க? நான் ஐம் டெரிஃபைட். நான் ஷோஸ்க்கெல்லாம் போச்சு, சில தெய்வீக சேனல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ராத்திரி பூரா அந்த சேனலை போட்டுட்டு ஓம் நம சிவாய வந்துட்டு இருக்கிறதே நல்ல விஷயம் கூட எனக்கு சொல்லணும். சொல்லுங்க. நாங்கள் 2 பேரும் ஒரு ஷோக்கு போனோம். அந்த ஷோ முடிச்சு எனக்கு வந்து என்னோட அக்கா தான் என்னோட துணைக்கு வந்தாங்க. சுபா வந்து அன்றைக்கி தனியாக இருந்தாங்க. நான் அவங்கள கூப்பிட்றதுக்கு ரூமுக்கு போனால் ஒரு நைட்டி போட்டிருக்காங்க, இங்கே விபூதி குங்குமம் எல்லாம் பின் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்க வந்து அந்த ஹோட்டல் ரூமா ஒரு பூஜா ரூமா ஆக்கிடுறீங்க. ஆக்சுவலி உங்ககிட்ட தான் காஞ்சனா 3க்கு லாரன்ஸ் மாஸ்டரே டிப்ஸ் எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன்ப்பா. இந்த லெவலில் நீங்க போனீங்கன்னா வெரி நைஸ். ஓகே கண்ணா, ஆல் தி பெஸ்ட் யூ யாழினி. இங்கும்
மாலைகள் கழுத்தில் ஊருல கண்களை பார்த்தாலே எவனும் வரல ஆகால வேலையில் வெட்டைக்கு பாராளை அதிரி புத்திரியாச்சே அப்பன போலவே எதிரி நோருங்க அங்கவும் எங்கவும் உடல்கள் சிதற எப்பவும் எங்கவும் காணாத ராட்சசி எதிரில் வந்தாச்சே உம்பெரிவு கண் போது மனகன் கண்ணாடி பெரிய குட்டியை சாரப்பா சுருட்டப்பா வெள்ளி போல் வரைய நகனு பவளப்பா மண்ணுப்பா கசு சாம்பல் காட்டிப்பா குட்டி பிரியனு கொட்டு பிரியனு பூட்டி சீரவே சூரகாத்த போல வராடா சொடுக்கு போட்டு அடிக்க பராடா ஆறு பெண்ணும் கலந்து பராடா வண்ண பிரிச்சு மேலே எழுந்து பராடா டே 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 வஞ்சின பொங்கல் படையாட்ட பராகாச்சனா பட்டிய மரம் போல பொன சாய்க்க பராகாச்சனா கெஞ்சிட ஒன்றை கிழிச்சறிய போறா கதற முந்தன் கதை முடிக்க போறா வந்துட்டடா சுரகாத்த போல பராடா சொடுக்கு போட்டு அடிக்க பராடா ஆணு பெண்ணும் கலந்து பராடா வண்ண பிரிச்சு மேலே எழுந்து பராடா டே 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 யாழினி ரொம்ப நல்ல சாங் செலெக்ஷன். எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு சில சங்கதிகளுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வரணும், அவ்வளோதான். அன்பே வா அருகிலே ரொம்ப நல்ல சாங் அது. அதில் கூட யாழினி என்ன இனிமேல் கவனிக்கணுன்னா சங்கதி அதெல்லாம் உங்களுக்கு நல்லா வருது. எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அந்த பாட்டில் ஜானகியமாக கொடுத்துருக்குற எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் கவனமாக கேட்கணும். காஞ்சனா சாங்கை பற்றி எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நல்ல எக்ஸ்ப்ரெஷனோட அவ்வளோ போல்டாக இப்படி இருந்தது. இப்படி இருக்கிற யாழினியோட வாய்ஸ் இப்படி வந்தது. ஆல் தி பெஸ்ட். யாழினி, நான் ஏதாவது சொல்கிறதுக்கு முன்னாடி கண்ணா சித்து நேனா பரிசு ஒரு தடவை பாடேன் கண்ணா. नैना बरसे रिम झिम ताना नाना ला 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 लीला नैना बरसे रिम झिम नैना बरसे बरसे बरसे. சாய்ஸ் அந்த ஜானர் எடுத்ததுக்கு சபாஷ் தான் சொல்லுவேன். சரியா? ஆல் தி பெஸ்ட். யாழினி நல்ல செலெக்ஷன். சில பாடல்களெல்லாம் யாழினி பாடும்போது அவ்வளோ சுகமாக இருக்கும். 100% நீ ஒர்க் பண்ணி பாடுற பாடல்கள் அது தானாக காட்டிடும். கண்டிப்பாக நல்லா பாடக்கூடிய பாடகர்களோ பாடகிகளோ டெஃபினட்டாக இங்கே வந்து கற்றுக்கிட்டு நீங்கள் அங்கே போனால் டெஃபினட்டாக நாளைக்கு வந்து பியூட்டிஃபுல் ரிசல்ட்ஸ் லைஃப்பில் வரும். ஓகேவா? கிவ் இட் அப். காட் பிளஸ். யாழினி, இன்னொரு விஷயம் சொல்லணும். நாங்கள் 3 பேரும் ஜட்ஜஸ் அங்கே வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு நிறைய பேர் ஸ்க்ரீனிங் பண்ணியாச்சு இல்லையா? அவங்க எல்லாம் இங்கே வந்தபோது நான் நல்லா பாடுற பசங்க குழந்தைங்க யாராவது இருக்கான்னு கேட்கும்போது முதல்ல சொன்னது உங்கள் பேர். யாழினி இன்னொரு குழந்தை இருக்குது நல்லா பாடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அந்த பேரை காப்பாற்றணும். ஓகே, ப்ராமிஸ்? ப்ராமிஸ். ட்ரை பண்ணீங்க, ஆனால் இன்னும் நிறைய ட்ரை பண்ணும் அப்படின்னு ஜட்ஜஸ் சொல்லியிருக்காங்க. நோ வரிஸ் யாழினி, உங்களுக்கு இன்னொரு ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் நம்மளை குஷிப்படுத்துறதுக்கு மனோஜ் என் சித்ராமா ஒரு பாட்டு பாட போறாங்க. இதயத்தை திருடாதே இந்த படத்துல 2 பேருமே சேர்ந்து ஒரு ஆவி பாட்டு பாடிருக்கீங்க, கரெக்டா? மனோஜி, ஆரம்பிக்கலாமா? ரெடி. காட்டுக்குள்ள பாட்டு சொல்லும் கன்னி பெண்ணும் நீதானோ, கிட்ட வந்து கொஞ்சம் சொல்லும் சின்ன பொண்ணு நீதானோ, நிழலாய் தாரோடு நானோ கூட, என் ஊரு என்ன என் பேரு என்ன, நான் தான் யாரு, என் வழி யாரு, காட்டுக்குள்ள பாட்டு சொல்லும் கன்னி பெண்ணும் நீதானோ, கிட்ட வந்து கொஞ்சம் சொல்லும் சின்ன பொண்ணு நீதானோ,
Thank you very much, Manoj. Thank you, Chitrama. Okay, all the best to you, Yarni. யாழினியை தொடர்ந்து இன்னும் ஒரே ஒரு கண்டெஸ்டன்ட் தான் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும். அவங்களுக்கு அந்த இடம் கிடைக்குமா? டாப் 10ல அவங்களும் ஒருத்தங்களா இருப்பாங்களா? இந்த கேள்விக்கு விட பிரேக்குக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ கீப் வாட்சிங் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் கிரீம். இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3 powered by Sunfeast Dream Cream. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். இந்த வாரம் முழுவதும் நம்ம பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறது 3G medley round. 3 தலைமுறை பாடல்களை தேர்ந்தெடுத்து நம்ம கண்டெஸ்டன்ஸ் ஒரு மெட்லியா இந்த மேடையில பாடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வார கடைசியில் நமக்கு டாப் 10 கண்டெஸ்டன்ஸ் ஆஃப் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 கிடைச்சிருவாங்க. அவங்க யார் யாருன்னு தெரிய வரும். அடுத்தது அந்த 5வது பொசிஷன் இவருக்கு போகுமா? நம்ம ஃபேன்சி மால் ஓனர் கம் ஆக்டர் கம் பெர்ஃபார்மர் கம் லவர் பாய் பிடிப்பாரா? இதுதான் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த பெர்ஃபார்மர் வெல்கம் பண்றதுக்கு we need a big round of applause. Let's welcome Ajit. வெரி கியூட். இது ஓகே. என்ன தீமோட வந்திருக்கீங்க இன்னைக்கு? லவ் ஃபெயிலியர்ஸ். லவ்வர் பாய்னு கரெக்டாக தான் நான் வந்து சொன்னேன். ஓகே, பட் நல்ல பாடல்கள் தான் ஸ்மார்ட்டாக சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் யூ. லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் அஜித். கேட்கவில்லையா? என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா? நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையா? என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா?
தவிக்கின்றேன் துணை வேண்டாம் அன்பே போ இளமாக நடக்கின்றேன் உயிர் வேண்டாம் தூரம் போ நீ தொட்டால் இடமெல்லாம் எரிகிறது அன்பே போ நான் போகும் நிமிடங்கள் உனக்காகும் அன்பே போ இது வேண்டாம் அன்பே போ நிஜம் தேடும் அன்பே போ உயிரோடு விளையாட விதி செய்தால் அன்பே போ தனியாக தவிக்கின்றேன் துணை வேண்டாம் அன்பே போ இளமாக நடக்கின்றேன் உயிர் வேண்டாம் தூரம் போ உயிர் வாழ்கிறேன் உனக்காக பெண்ணே உயிர் காதல் நீ காட்டினாய் இதுவரை உன்னுடன் வாழ்ந்த என் நாட்கள் மறுமுறை வாழ்ந்திட வழி இல்லையா இருளில் தேடிய தேடல்கள் எல்லாம் விடியலை காணவும் விதி இல்லையா ஓ Awesome, 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 awesome. அஜித் இவ்வளோ குட்டீஸ் இருக்கிறதில்ல இவ்வளோ ரொமான்டிக்காக பாட ஒரே ஒரு ஆள் நீ தான் நான் இப்படி அசந்து போய் இப்படி உட்காந்துருந்தேன் ஐயோ இப்படியெல்லாம் பாட முடியுமா ஒரு குழந்தையாலேன்னு இது எப்படி உனக்கு இது எப்படி புரியுது இப்படி எனக்கு தெரியல எஸ்பெஷலி த லாஸ்ட் சாங் அவ்வளோ எக்ஸ்ப்ரெசிவாக பாடியிருக்கேன் அவள் பறந்து போனாலே அந்த சாங்கில் வந்து இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் வரல நான் பாடும் மௌனராகவும் நல்ல எக்ஸ்ப்ரெஷனோடு இருந்தது ரொம்ப எனக்கு பிடிச்சது கடைசியாக பாடினேன் அந்த பாட்டை ரொம்ப அழகாக பாடினேன் அஜித் காட் பிளஸ் யூ அஜித் நீ அந்த லாஸ்ட்டு சாங்கில் அந்த ஹை பிச் 4 times வரும்னு நினைக்கிறேன் எங்கேயாவது பிசரடிக்குமா இல்லை இந்த பையனால் பாட முடியுமா அப்படின்னு ஒரு டென்ஷனில் உட்காந்துருந்தேன் ஃபென்டாஸ்டிக்லி யூ டிட் இட் டோட்டல் அந்த எக்ஸ்ப்ரெஷன் அது நீ வந்து அந்த பாட்டை ரொம்ப நேசித்து அதாவது லவ் பண்ணி நீ பாடிருக்கேன்றது நீ பாடும்போது தெரிஞ்சது ஃபஸ்ட்டு சாங் செகண்ட் சாங் செலெக்ஷன் சூப்பர் நோ வெயிட்டிங் ஃபார் சாக்லேட் SSJ05 என்னோட இடமா இல்லையா அப்படின்னு கேட்டுருங்க SSJ05 என்னோட இடமா மேம் கண்டிப்பாக இருங்க ஹீரோ சார் என்னது இதெல்லாம் ஓடக்கூடாது ஓகே ஏன் அங்க ஒரு ஸ்லைட் கன்ஃபியூஷன் தெரியுமா ஒரு ஜட்ஜ் வந்து கண்டிப்பா சொன்னாங்க இன்னொரு ஜட்ஜ் கட்டாயமா சொன்னாங்க அந்த கன்ஃபியூஷன்லாம் கிளியர் ஆகணும்னா அந்த போனி போ பாட்டை நீங்க நடிச்சுட்டே திருப்பியும் பாடணும் பாடிடலாமா Can we have the music, please? போனி போ போனி போ தனியாக தவிக்கின்றேன் துணை வேண்டாம் தூரம் போ நீ தொட்டால் இடமெல்லாம் எரிகிறது அன்பே போ நான் போகும் நிமிடங்கள் உனக்காகும் அன்பே போ இது வேண்டாம் அன்பே போ நிஜம் தேடும் அன்பே போ உயிரோடு விளையாட விதி செய்தால் அன்பே போ
தனுஷ் and அனிருத் யாராவது ஒண்ணு பார்த்தாங்கன்னா கண்டிப்பா கட்டி பிடிச்ச ஒரு முத்தம் கொடுப்பாங்கடா உனக்கு. லவர் பாய் அப்படின்னு உன்னை கூப்பிட்டதுல தப்பே இல்ல ராஜா, தப்பே இல்ல. ஓகே, சந்தோஷமா இருக்கிற இந்த நேரத்துல அஜித்தோட அம்மா வந்திருக்காங்க. கீழே வர முடியுமா உங்களால? வந்து ஸ்பாட்ஸ் செலக்ட் ஆகி SSJ05 அப்படின்னு ஒரு இடம் கிடைச்சிருக்கு. டாப் 10 கண்டெஸ்டன்ஸ்ல ஆஜிதும் ஒருத்தர். என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? நான் சொல்கிறதுன்னு தெரில. உண்மையில் இது அஜித் வந்து திருச்சியில் ஃபஸ்ட்டு ஆடிஷனில் வந்து பாட்டு பாடினப்போ நான் இந்த அளவுக்கு வரோம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இங்கே திருச்சிக்கு போனால் எல்லாம் சொல்லிட்டாங்க, டாப் 10ல் வந்தோடனே வீட்டில் வந்து பெரிய சில வீட்டில் வந்து ரொம்ப பெரிய பார்ட்டி வைக்கணும் அப்படின்ட்டாங்க. அஜித், உங்களுக்கான கிஃப்ட் ஹேம்பர் கொடுக்கறதுக்கு இல்லை, ஆஜிதே சொல்லட்டும். 3 பேரில் யார் வரணும்? சித்ரா. Welcome Raja and Smriti. Once again, SSJ05. Congratulations. Okay, thank you very much, Chitrama. Thank you. Good luck, angels. Thank you once again, Kanamas. Ajit, would you like to say something? ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப ஸ்பெஷலான மொமெண்ட். நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருந்திருக்கு உங்களுக்கு. அதெல்லாம் போராடி இப்போ நீங்க வந்து டாப் 10ல ஒரு இடம் பிடிச்சிருக்கீங்க. Anything you want to say? திருச்சியில் ஆடிஷன்ஸில் வந்தப்போ எய்ம் வந்து டாப் 30 வந்துட்டா போதும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் டாப் 10க்குள்ளெலாம் வருவேன், டாப் 10க்குலாம் வருவேன்னு நினச்சி கூட பார்க்கலாம். Congratulations once again, SSJ05 Ajit. நம்மளோட டாப் 10 செலெக்ஷன்ஸ்ல 5 கண்டெஸ்டன்ட்ஸ் ஸ்பாட் செலக்ட் ஆகி அவங்களோட இடங்கள்ல உட்காந்துட்டு இருக்காங்க. மீதி இருக்கிற கண்டெஸ்டன்ட்ஸ்ல யாரு செலக்ட் ஆக போறாங்க, யார் அந்த டாப் 10 கண்டெஸ்டன்ட்ஸ் இந்த வார கடைசியில் நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த தருணம் நெருங்கிட்டு இருக்கு. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட் அந்த செலெக்ஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக். கீப் வாட்சிங் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் கிரீம். இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3 powered by Sunfeast Dream Cream. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். இந்த வாரம் முழுதும் நம்ம பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறது 3G மெட்லி ரவுண்ட். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய டாப் 10 கண்டெஸ்டன்ஸ் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா. ஏற்கனவே 10 இடங்கள்ல 5 கண்டெஸ்டன்ஸ் ஸ்பாட் செலக்ட் ஆகி உட்காந்துட்டு இருக்காங்க. ஒன் மோர் டைம், SSJ01 ஜெயந்த், SSJ02 ரக்ஷிதா, SSJ03 அஞ்சனா, SSJ04 பிரகதி,
And SSJ05, Ajit. இவங்க எல்லாருமே ஸ்பாட் செலக்ட் ஆகி சாக்லேட் ஷவர் வாங்கி அவங்களோட இடத்த தக்க வச்சிட்டு இருக்காங்க. ஆனா மீதி 6 கண்டெஸ்டன்ட் ஸ்பாட் செலக்ட் ஆகல. ஸோ அவங்க எல்லாருமே லைஃப் லைன் ரவுண்ட்ல பாட போறாங்களா? ஜட்ஜஸ் கேட்கலாம். இந்த 6 பேர் நிச்சயமாக டெஃபினட்டாக நல்லா பாடிருக்காங்க. பட் ஸ்பாட் செலெக்ஷன் ஆகாததுக்கு ஒரு மைன்யூட் மிஸ்டேக்ஸ் தான். ஸோ முதல் நாள் அன்னைக்கு பாடிய அனு, கௌதம் 2 பேர் வர சொல்லுங்களேன். ஸோ ஜட்ஜஸ் இவங்கள்லேருந்து 2 பேருமே லைஃப் லைன் ரவுண்டில் பாட போகிறாங்களா இல்லை யாராவது செலக்ட் பண்ண போகிறீங்களா? இல்லை அப்படி இல்லை. இங்கே ஸ்கோர் படி பார்த்தா 3 ஜட்ஜஸ் இதில் அனு வந்து உள்ளே போயிடுவாங்க. ஓகே. ஸோ மதிப்பெண்கள் பார்த்தா அனு உங்களுடைய இடம் SSJ06. ஓகே. ஸோ ஜட்ஜஸ் வந்து நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ கௌதம் லைஃப் லைன் ரவுண்டில் பாடணுமா? எஸ் எஸ். ஓகே. ஆல் தி பெஸ்ட் யூ கண்ணா. ப்ளீஸ் டேக் யுவர் சீட்டாங்க. ஓகே. அனுவோடைய அப்பா அம்மா கிட்ட பேசலாம். ஸ்பாட் செலக்ட் ஆகலை அப்படின்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் வந்து லைஃப் லைன் ரவுண்டில் பாட போகிறான் அனு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, ரைட்? ஓகே. நவ் ஹவ் யூ ஃபீலிங்? ஒரு நிஜமாக சொன்னால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்ன சொல்கிறது இல்லை, சந்தோஷத்தில் வார்த்தை இல்லைங்க சொல்கிறதுக்கு. போன சீசன் 2ல் அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். சீசன் 3ல் அவள் சொன்னபடியே நிறைவேற்றிட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு சீசன் 2ல் இது ஆகலைன்னு அப்போது எனக்கு எதுவுமே தெரியல. ஸோ நான் இதை இருந்தேன். பட் சீசன் 3 வந்தோன்னே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், டாப் 10 வரைக்காவது வரணும் அப்படின்னு ஒரு இது. பட் நான் நினச்சது நடந்துச்சுங்கும் போது சந்தோஷமாக இருக்கு. ஸோ SSJ06 அதுதான் உங்களுடைய இடம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அனு. நம்மளோட குட் லக் ஏஞ்சல்ஸ் வந்துட்டே இருக்காங்க. மனோஜி சொல்லிடுதியாங்க. டான்ஸ் பண்ணிட்டே விக்டரி டான்ஸ் பண்ணிட்டே உங்க சீட்ல போய் உட்காந்துக்கோங்க. லெட்ஸ் கிவ் இட் அப் ஒன் மோர் டைம் ஃபார் SSJ06 அனு. ஓகே. ஸோ 10 இடங்கள்ல 6 போட்டியாளர்கள் அவங்களோட இடத்த பிடிச்சிக்கிட்டாங்க. இன்னும் 4 இடங்கள் தான் பாக்கி இருக்கு. அடுத்தது செஃபி அண்ட் சுகன்யா அவர்களே மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததா பாடி வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்தது செஃபி அண்ட் சுகன்யா. இவங்கள்ல இருந்து யாராவது டாப் 10க்கு போறாங்களா? ஸ்கோர் படி சுகன்யா போகிறாங்க டாப் 10க்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் சுகன்யா. செஃபி உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்படும். ஆல் தி பெஸ்ட் கண்ணா. ப்ளீஸ் டேக் யுவர் சீட் தேர். சுகன்யா, ஹாப்பி, ரிலீவ்ட், என்ன மாதிரி எமோஷன்ஸ் ஓடிட்டு இருக்கு? சொல்ல முடியல. டாப் 10 வரேன்னு சொன்ன ரொம்ப நினைக்க முடியல. லாஸ்ட் இயர்லாம் இது டிவியில் பார்த்துருந்தேன். இந்த வருஷம் டாப் 10ல நானும் இருக்கேன். நினைக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, யூஆர் ரியலி ஹாப்பி. ஆனால் உங்களை விட இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்படுறது உங்கள் அம்மாவாக தான் இருக்க முடியும். லெட்ஸ் ஸ்பீக் டு ஹர். ஓகே, யூஸ்வலாக சீரியஸாக இருப்பீங்க, இன்னைக்கு நல்லா சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்கீங்க. இட்ஸ் நைஸ் டு see that. டாப் 30ல் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 10 வரும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ எல்லா புகழும் இறைவனுக்கு. Congratulations ma once again. And உங்களோட good luck angels திருப்பி கூப்பிடலாம். Can we have Raja and Smriti? Sukanya,
இன்னைக்கு வரைக்கும் உங்களை வந்து கோந்தே, சுக்கு காப்பி, சுகன்யா அப்படின்னு கூப்பிட்டு இருந்தாங்க. இனிமேல இருந்து உலகம் உங்களை SSJ07 சுகன்யா அப்படின்னு கூப்பிட போறாங்க. Congratulations once again. Please take your place. அடுத்த 2 போட்டியாளர்கள் அகிலேஷ் அண்ட் யாழினி. ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். ஜட்ஜஸ் ஸ்கோர் எல்லாம் ஜாயின் பண்ணி பார்க்கும்பொழுது அகிலேஷ் நீங்கள் டாப் 10ல் போகிறீங்க. Congratulations அகிலேஷ். யாழினி, குட் லக் டு யூ. நீங்கள் எடுத்துட்டு போங்க. உங்களுக்கு லைஃப் லைன் ரவுண்டில் இன்னொரு வாய்ப்பு காத்துட்ருக்கு. அகிலேஷ் கம் ஆன். ஓகே, அந்த சேரை போய் நல்லா உடைங்க. ஓகே, அப்பா அம்மா 2 பேருமே இருக்காங்க, பேசிடலாம் அவங்க கிட்ட. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான் அவன். ஏன்னா இந்த இடத்துல வந்து நிற்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். அது ரொம்ப என்னென்னா அவனுக்கு எல்லாம் கேட்டதெல்லாம் கிடச்சிருக்கு, எல்லாம் ஆயிருக்கு. இந்த இடம் நின்னதுக்காக இந்த இடத்துல நின்னா என்ன கஷ்டம்னு தெரிய வச்சதுக்கு அவன் லைஃப்பில் இதெல்லாம் இந்த அப்டக்கிள்ஸ்லாம் வரும், இன்னும் ஃப்யூச்சரில் வரும்னு இந்த இடத்துல நிறைய கற்றுட்ருக்கான். ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ். ஓகே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப செல்ல பிள்ளை அகிலேஷ். அண்ட் எப்போதுமே ரொம்ப ஃபன் லவ்விங்காக சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் வந்து அண்ட் ஒன் மோர் திங், அவனுக்கு தொண்டை இதுவாக இருந்ததால் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். எனக்கு தொண்டை எது அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்கறனால எனக்கு கொடு அப்படின்னு. இன்றைக்கி என் தொண்டை இதுவாக இருக்கு. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆக்சுவலி எல்லாரும் சொல்லுவாங்க கடவுள் வந்து யார் கேட்டாலும் மறுக்க முடியும், ஆனால் அம்மா கேட்டால் மறுக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் ப்ராப்ளி யோர் ப்ரேயர்ஸ் அண்ட் எவ்ரிபடிஸ் பிளெஸிங்ஸ். அகிலேஷ் டேலண்ட் உங்களுக்காக அம்மா அப்பா நிறைய பண்ணியிருக்காங்க. இட்ஸ் அ ஸ்பெஷல் மூமெண்ட். அகிலேஷ், என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? இதே மாதிரி நல்லா பாடி டாப் 5 வரைக்கும் வருவேன். ஐ லவ் யூ. Congratulations Akhilesh, SSJ08. Good luck angels. வாங்க ராஜா ஸ்மிருதி. Number 8 SSJ08 Akhilesh. Congratulations once again. ஓகே, நீ போய் உட்கார்ற அழக நான் பார்த்தே ஆகணும். சமத்தா உட்காருப்போ பார்க்கலாம். நம்மளோட லைஃப் லைன் பெர்ஃபார்மன்ஸஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கியூட்டா இந்த வீக்கெண்ட் பூரா ஏஞ்சல் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு குட் நியூஸ் கொண்டு வந்து நம்மளோட 2 ஏஞ்சல்ஸை ஸ்டேஜுக்கு வெல்கம் பண்ணிடலாம். கம் கம், can we have a big round of applause for them? ராஜா and ஸ்மிருதி வாங்க. ஓகே, ராஜா பற்றி எல்லாருக்குமே தெரியும், விஜய் டிவிக்கு ரொம்ப பரிச்சயமானவர். ஒரு டிரெக்டர் அண்ட் 1 ஆக்டர் வேறு நீங்கள். ஆமாம். வெரி நைஸ். ஓகே, உங்களோட ஃபேவரட் கண்டெஸ்டன்ட் இந்த SSJ3ல சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3ல யார்? ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம் தெரியும். 2 பேர் சொல்லுங்க. ஒரு பாய் ஒரு கேர்ள் சொல்லுங்க. பாய் அகிலேஷ். ஓகே, கிலோ பயங்கர ஃபேன்ஸ்ரா உனக்கு. ஓகே, அண்ட் கேர்ள்ஸ்? Girls, I don't know. See, all of them sang very well. தேங்க்யூ ஜட்ஜ். நீங்கள் டிரெக்டர் மட்டும் இல்லாமல் ஒரு ஜட்ஜ் மாதிரி பதில் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் வந்து ஸ்மிருதி கிட்ட மைக் கொடுங்க. உங்களோட ஃபேவரட் கண்டெஸ்டன்ட் யார்? ஒரு பாய் ஒரு கேர்ள் சொல்லுங்க. பாய் வந்து அஜித். அஜிதா? நினைச்சேன். ஓகே ஓகே, நடத்துங்க. கேர்ள் வந்து பிரகதி. பிரகதி, ஓகே. அண்ட் எப்படி இருந்தது இன்னைக்கு? என்ஜாய் பண்ணீங்களா? இன்னைக்கு நேத்திக்கெல்லாம் என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா இருந்ததா பெர்ஃபார்மன்ஸஸ்? And we really enjoyed having you both here. Such cute angels you made. And இன்னொரு தடவை கண்டிப்பா வரணும், ஓகே, அந்த மேடைக்கு. Thank you Raja, thank you Smriti. Thank you very much for being with us. ஓகே, ஸோ 8 போட்டியாளர்கள் அவங்களோட இடத்தை பிடிச்சிக்கிட்டாங்க. மீதி இருக்கிறது 2 சீட்ஸ் தான்.
3 contestants இருக்காங்க and அவங்க 3 பேருமே லைஃப் லைன் ரவுண்ட்ல ஒரு செகண்ட் சான்ஸ், ஒரு செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஜட்ஜஸ் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. and they are going to sing. Yarni, Gautam and Sefi. We'll begin with Sefi. Sefi, please come on to the stage. Sefi, tense ஆன ஒரு மூமெண்ட் தான் இருந்தாலும் அந்த டென்ஷன் உங்களை நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட் யூ. சாலை நடுவில் சோலை இதுதானோ தேவ மகளோ வருவாளோ ரகத்துல ரசிக்கிற வல்லா நீ அசப்புற போல நல்ல இறையனமான காலை கிழக்கிற கூத்து இது சுடு சுட இருக்கிற சுருதிய ஆட்டு பாசில்லா மாறு வேடம் பாசில்லா கொண்டு வந்த பாசில்லா பெண்ணினவே இது ஏது பாட்டாயோ மாறுவோ நீலமானம் மாறுவோ நீண்ட தூரம் மாறுவோ ரகத்துல ரசிக்கிற வல்லா நீ அசப்புற போல நல்ல இருகுணமான கால எடுக்கிற கூத்து இது சுடு சுடு இருக்கிற சுருதியாட்டு ராகத்துல்லா ஹுல்லா ஹத்துல்லா ஹுல்லா ராகத்துல்லா ஹத்துல்லா ரகத்துல்லா வழியா ஒரு மலையில மனசுது மருகை நனையா இது சுடு சுட இருக்கிற சுருதிய ஆட்டு பாசில்லா மாறு வேடம் பாசில்லா கொண்டு வந்த பாசில்லா பெண்ணினவே இது ஏது பாட்டாயோ மாறுவோ நீலவானம் மாறுவோ நீண்ட தூரம் மாறுவோ தூர வேகம் இது பாயசம் சூடட்டோ. Thank you. Thank you very much, Sefi. உங்களோட லைஃப் லைன் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கீங்க. ப்ளீஸ் டேக் யூர் சீட். செஃபியோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து முடிச்சாச்சு. அடுத்த டை பிரேக்கர் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் கமர்ஷியல் பிரேக். கீப் வாட்சிங் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் க்ரீம். இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3 powered by Sunfeast Dream Cream. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். இந்த வாரம் முழுதும் நம்ம பார்த்து ரசிச்சுட்டு இருந்தது 3G மெட்லி ரவுண்ட்.
டாப் 10 செலெக்ஷன்ஸ் ஓடிய ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். 8 contestants செலக்ட் ஆகி அவங்களோட இடங்கள்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் 2 ஸ்பாட்ஸ் தான் பாக்கி இருக்கு. லைஃப் லைன் பெர்ஃபார்மன்ஸஸ் ஆரம்பிச்சிருச்சு. செஃபி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. அண்ட் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது யாழ்னிஸ் பெர்ஃபார்மன்ஸ். லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் யாழ்னி. புத்தம்போது ஓலை வரும், இந்த பூவுக்கொரு மாலை வரும். புத்தம்போது ஓலை வரும், இந்த பூவுக்கொரு மாலை வரும். நந்தவனங்கள் பூமாலை கட்டும், நாதஸ்வரங்கள் உன்மேளம் கொட்டும். நட்சத்திரம் அட்சதைகள் போடும், பண்பாடும் இந்நேரம் கூடும். புத்தம்போது ஓலை வரும், இந்த பூவுக்கொரு மாலை வரும். புத்தம்போது ஓலை வரும், இந்த பூவுக்கொரு மாலை வரும். என்னென்ன தடை வந்த போதும் காதல் இறப்பதில்லை. மேகங்கள் பொழிகின்ற வெள்ளம் வானத்தை நனைப்பதில்லை. காலம் இன்னும் கூடவில்லை, மாலை இன்னும் பாடவில்லை. நம்பிக்கை இழக்கவில்லை, இப்போது புத்தம்போது ஓலை வரும், இந்த பூவுக்கொரு மாலை வரும். நந்தவனங்கள் பூமாலை கட்டும், நாதஸ்வரங்கள் உன்மேளம் கொட்டும். நட்சத்திரம் அட்சதைகள் போடும், மண்பாடும் இந்நேரம் கூடும். புத்தம்போது ஓலை வரும், இந்த பூவுக்கொரு மாலை வரும். புத்தம்போது ஓலை வரும், இந்த பூவுக்கொரு மாலை வரும். ஓகே யாழ்னி, நீங்கள் உங்களோட லைஃப் லைன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. லெட்ஸ் see what the judges say. All the best to you. Please take your seat. லைஃப் லைன் ரவுண்டில் அந்த பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்கும்போது டென்ஷன் அதிகமாகும். நம்ம குழந்தைகளும் அவங்களோட நர்வ்ஸை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு கஷ்டப்படுறாங்க. பட் 3 குழந்தைகள்லேருந்து 2 பேர் தான் டாப் 10ல் செலக்ட் ஆக போகிறாங்க. செஃபி அண்ட் யாழ்னியோடைய பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது கௌதமோடைய பெர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் கௌதம். மதுரை குலுங்க குலுங்க நீ நையாண்டி பாட்டு பாடு. புழுதி பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு. இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனசை எடுத்து செல்லும். துவங்கு நின்னு ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேரை இழுத்து செல்லும். மதுரை குலுங்க குலுங்க நீ நையாண்டி பாட்டு பாடு. புழுதி
வளர்ந்திடணும் நாடு செழித்திடணும் சாமியை கும்பிட்டுக்கோ பூமி விளையும் அப்போ ஊரு மகிழ்ந்திடணும் நாடு செழித்திடணும் சாமியை கும்பிட்டுக்கோ பூமி விளையும் அப்போ கோயில் கொலதா ஊருக்கு அழகு கோயில் இல்லா ஊர விளக்கு கோயில் கொலதா ஊருக்கு அழகு கோயில் இல்லா ஊர விளக்கு இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனசை எடுத்து சொல்லும் துவங்கு நின்னு ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேரை இழுத்து சொல்லும் மதுரை குலுங்க குலுங்க நீ நையாண்டி பாட்டு பாடு புழுதி பறக்க பறக்க நீ போடாத ஆட்டம் போடு இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனசை எடுத்து சொல்லும் துவங்கு நின்னு ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேரை இழுத்து சொல்லும் ஓகே கௌதம், உங்களுடைய லைஃப் லைன் பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் கொடுத்தாச்சு. ஆல் தி பெஸ்ட் யூ. ப்ளீஸ் டேக் யூ. டாப் 10க்கு இவ்வளோ கடுமையான போட்டி இருக்கும்போது இதை தாண்டி நிறைய சுற்றுக்கள் அண்ட் கடைசியில் அந்த கிராண்ட் ஃபினாலி முடியும் போது ஒருத்தங்களுக்கு தான் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 அப்படிங்கிற டைட்டில் கிடைக்கும். அது மட்டுமா, அருண் எக்ஸலோ வழங்கும் டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் டவுன் ஹவுஸும் அவங்களுக்கு தாங்க. கௌதம், செஃபி அண்ட் யானி அவங்களுடைய லைஃப் லைன் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து முடிச்சாச்சு. அவங்களிருந்து 2 பேர் தான் டாப் 10க்கு செலக்ட் ஆக போகிறாங்க. அண்ட் இட்ஸ் ஆல் அப் டு தி ஜட்ஜஸ் நவ். அவங்களுடைய ரிசல்ட்ஸ் தெரியறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் கமர்ஷியல் பிரேக். கீப் வாட்சிங் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் கிரீம். இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3 powered by Sunfeast Dream Cream. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். டாப் 10 செலெக்ஷன்ஸோட இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம். செலக்ட் ஆகி 8 போட்டியாளர்கள் அவங்களோட இடங்களில் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ என் கூட மேடையில் நின்றுட்டு இருக்கிறது கௌதம், செஃபி அண்ட் யாழ்னி. 3 பேருக்குமே ஜட்ஜஸ் இன்னொரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அண்ட் அவங்களோட லைஃப் லைன் பெர்ஃபார்மன்ஸஸையும் நம்ம எல்லாருமே கேட்டோம். இந்த 3 பேர்லேருந்து யார் செலக்ட் பண்ண போகிறாங்க ஜட்ஜஸ் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ இட்ஸ் டைம் டு ஃபைண்ட் அவுட். ஓவர் தி ஜட்ஜஸ் நவ். இன்றைக்கி இவங்க 3 பேரும் நல்லா தான் பாடினாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த 2 சீட் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இவங்க 3 பேரும் இன்றைக்கி பாடினதில் அவங்க எந்தெந்த ஜோனரில் கம்ஃபர்டபுளாக இருக்காங்களோ அது பாடினாங்க. பட் அங்கே இருக்கணுன்னா என்ன வேணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லா ஜானர்ஸ்லேயும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சாங்ஸ் வெர்சடைலாக இருக்கிற பாடக்கூடியவங்க தான் அந்த சீட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டாப் 10க்கு வரும்போது, இல்லையா? அப்போ ஏன் இன்றைக்கி நீங்கள் உங்கள் எக்ஸ்பர்டைஸ் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ்வலாக பாடுறது இல்லாமல் ஒரு ஜானரில் ஏன் பாடலை? செஃபி எல்லா தடவையும் ரொம்ப சென்சுவல் சாங்ஸ் மட்டும் சூஸ் பண்ணி பாடுறீங்க. அது மட்டும் போதுமா? அது மட்டும் பாடி நம்ம சூப்பர் சிங்கரில் வின் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. அதனால் எங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, டிசிஷன் எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்களோட அவங்களால எல்லாம் வெர்சடைலாக பாட முடியும்னு நீங்கள் இன்னும் ப்ரூவ் பண்ணவே இல்லை. கௌதம் எடுத்த ஃபோக் ஜோனர், குத்துப்பாட்டு, அந்த ஜோனர் நீங்கள் ரொம்ப அதாவது உங்களுக்கு ரொம்ப அது பழகின ஒரு ஜோனர். அதில் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருப்பீங்க. ஸோ அதனால் அதில் நீங்கள் என்ன வேணும்னா பண்ணலாம் அப்படின்றது. இந்த டை ரவுண்டில் வரும்போது கண்டிப்பாக வேறு ஜோனர் பாடி இருக்கணும். நீங்கள் யாழினி இன்றைக்கி ஏன் நீங்கள் டெம்போ மிஸ் பண்ணீங்க சரணத்துக்கு? அதில் என்ன இருக்குது கன்ஃபியூஷன் கண்ணா? அந்த பாட்டில் அது பிஜிஎம் இன்னும் கொஞ்சம் வரும். அது நீ ஒரு 2 பார் நீ விட்டாச்சு, மறுபடியும் நீ கரெக்டாக அந்த ஒன்று தள்ளி எடுத்துருக்கலாமே. வெறும் தக்க திம்மி தக்க ஜென்னு வந்தாருன்னா சிம்பிள். பட் யாழினியுடைய டோட்டல் இதுக்கு முன்னான ரவுண்டாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நடந்த ரவுண்ட்ஸு, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் டேஞ்சர் ஜோனுக்கு வராதது,
இதெல்லாம் ஒரு காரணமாக வச்சு டெஃபினட்டாக இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்பொழுது சூப்பர் சிங்கரில் நடக்காத ஒரு 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 என்ன சொல்கிறது, இது ஃபஸ்ட் டைம் நடக்க போகிற ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. நீங்கள் இன்றைக்கி உங்கள் கம்ஃபர்டபுளாக நீங்கள் பாடுற பாட்டு இல்லாமல் இன்னொரு ஆமாம் ரைட். இப்போ கௌதம் வந்து எப்போவுமே ஃபோக்கு மட்டும் பாடிட்டு இருக்கீங்க, அது இல்லாமல் மெலடி இல்லைன்னா வெஸ்டர்ன் அந்த மாதிரி அந்த ஒரு வெரைட்டியில் நீங்கள் ஒரு பாட்டு ப்ரூவ் பண்ணிங்க காமிக்கணும். அந்த சீட்டில் சும்மா போய் உட்காரக்கூட முடியாது இல்லையா, நீங்கள் ப்ரூவ் பண்ணி தான் அங்கே உட்காரணும். செஃபி அந்த மாதிரி சென்சுவல் சாங்ஸ் எதுங்கிற மாதிரி வர்ற சாங்ஸு இல்லாமல் மெலடி இல்லைன்னா கிளாசிக்கல் அந்த மாதிரி ரெண்டுதில் ஏதோ ஒன்று நீங்கள் ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். யாழினி வந்து டெஃபினட்டாக மெலடி நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் கிளாசிக்கலோ வெஸ்டர்ன் அந்த ஜோனர்ஸ்லேருந்து நீங்கள் அதாவது நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஜோனர்லேருந்து வெளியே வந்து மற்ற ஜோனர்ஸில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு. சாரி மேடம், யாழினிக்கு நான் முன்னாடி பிரகதிக்கு சொன்ன மாதிரி நான் மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணுற ஒரு நிலைமை வந்திருக்கு. யாழினிக்கு இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கு தேவைப்படுது. யூஆர் சச் டேலண்டட் சிங்கர்ஸ், யூஆர் ஆல். யாரை லூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு பாயிண்ட் வரும்போது டெஃபினட்டாக இவங்க வந்து இதுவரைக்கும் சூப்பர் சிங்கரில் நடக்காத ஒன்று நாம் ஏன் பண்ணக்கூடாது. அவங்க 3 பேருக்கு இன்னொரு வாய்ப்பு அடுத்த வாரம் பிகினிங்கில் மற்ற ஜோனர்ஸில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். அந்த ஜோனரில் யார் 2 பேர் வராங்களோ, யார் பெஸ்ட்டாக பாடுறாங்களோ அவங்க தான் டாப் 10க்குள்ளே இருப்பாங்க. இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப எக்ஸசைஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதுக்கு காரணமே இவங்க டேலண்ட்டு. இந்த சான்ஸ் சத்தியமாக அது நடக்குமான்றது சூப்பர் சிங்கரில் ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு. ஸோ இது வந்து ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ 3 people ரியலி. அது வந்து சூப்பர் சிங்கர் ஹிஸ்ட்ரியில் புதுசாக க்ரியேட் பண்ணுற ஒரு பாயிண்ட்டு. ஸோ எந்த அளவுக்கு உங்கள் மேலே நாங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருக்கோன்றது கவனமாக உங்கள் மனசில் வச்சுக்கிட்டு கௌதமும் சரி செஃபியும் சரி யாழினி அடுத்த வாரம் பிகினிங்கில் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு டிசைட் செய்யப்படும். தேங்க்யூ ஜட்ஜஸ். நம்ம ஜட்ஜஸ் 3 பேருக்குமே இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அவங்க கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளிவந்து அவங்க வந்து ஜட்ஜஸ் கொடுத்துருக்கிற ஜானர்ஸில் ஒரு பாட்டு தேர்ந்தெடுத்து அடுத்த வாரம் பாடணும். கௌதம், யாழினி அண்ட் செஃபி இவங்க 3 பேருமே கம்பீட் பண்ணுவாங்க. 2 இடங்கள் தான் இருக்குது. 2 பேரோட இசை பயணம் தொடரும் அண்ட் ஒரு போட்டியாளரோட இசை பயணம் இந்த மேடையில் முடியும். குட் லக் டு ஆல் 3 of you. நல்லா பண்ணுங்கள். அண்ட் உங்கள் மேலே மக்கள், ஜட்ஜஸ், ஃபேமிலி, உங்களோட ஃபெலோ கண்டெஸ்டன்ஸ் வச்சுருக்கிற நம்பிக்கையை கைவிடாதீங்க. ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். அடுத்த வாரம் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா இந்த 8 போட்டியாளர்களை ஜாயின் பண்ண போகிற 2 கண்டெஸ்டன்ஸ் யார் அப்படின்னு. இஸ் இட் கோயிங் டு பி கௌதம், செஃபி or யாழினி? மீண்டும் சந்திப்போம். Until then, this is bye from all of us in Airtel Super Singer Junior 3 powered by Sunfeast Dream Cream. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேர்வு. Good night.